வணக்கம். நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ரொம்ப இணக்கமா கலந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம். என்ன அதுன்னா சார் டீ. தேங்க்ஸ்பா. டீ. இதை பத்தி தாங்க பேச போறோம். சென்னையில் இருக்கக்கூடிய டீ கடை ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. இந்த அசோசியேஷனில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பொருட்களுடைய விலையெல்லாம் ஏற்றுறாங்க. அதாவது டீயோட விலை 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாவாகவும், அதே மாதிரி காஃபியோட விலை 15லேருந்து 20 ரூபாவாகவும், அது மட்டும் இல்லாமல் அங்கே விற்கக்கூடிய பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா, போண்டா, பஜ்ஜி, வடை, சமோசா அப்படின்னு எல்லா பொருட்களுடைய விலையும் ஏற்றுறாங்க. இதுக்கு அசோசியேஷன் தரப்பில் சொல்கிற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் பாலோட விலை, சர்க்கரையோட விலை, டீ பவுட்ரு, காஃபி பவுட்ரு, இப்படி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தோடைய விலையை ஏறிடுச்சுங்க. அதனால தான் நாங்களுமே டீ காஃபி விலையை ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம்டா மாப்ள, தேனியிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் டீ ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற பேரில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ளே வந்ததுனால ட்ரெடிஷ்னல் டீ ஷாப்ஸ் நிறைய பேர் தங்களுடைய கடைகளையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விலையேற்றத்துக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்குங்க. விலையேற்றத்துக்கு இவங்க சொன்ன காரணம் என்னமோ சரியாக தாங்க இருக்குது. ஆனால் அதே சமயம் பல கடைகளில் டீன்ற பேரில் வெறும் சுட தண்ணி தான் கொடுக்குறாங்க. அசோசியேஷன் ஓனர்ஸ் இதையும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்கப்பா. நக்கல்யா அவனுக்கு. நம்ம ஆளுங்க மொட்டை வெயிலையும் போய் இந்த டீயை ருசிச்சு தான் குடிப்பாங்க. இந்த விலைக்கும் கட்டாயம் குடிக்க தான் போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விலையேற்றத்தை பற்றி? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன்.